Hello NN for you squad. Welcome to 1 minute preparation of anatomy 2 mark question. Question number 63 out of 87 ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டங் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த டயக்ராம் மட்டும் சிம்பிளாக ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. பார்ட்ஸ் எப்படி ஈஸியாக மார்க் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 பார்ட்ஸ் தான் டங்குக்கு இருக்குது. இந்த 3 பார்ட்ஸ் மட்டும் நான் இப்போ பாக்ஸ் பண்ணுறேன், அதை மட்டும் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிப்புன்னு சொல்கிறாங்களே, டிப்பு வந்து அப்பெக்ஸ் ஆஃப் டங்க்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 1/3 டிப்லேருந்து 1/3 டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது பாடி ஆஃப் டங்க்குன்னு சொல்கிறாங்க. பாடி ஆஃப் டங்க்கு நம்மளால் மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் டங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்மளால் மூவ் பண்ண முடியாது, அது வந்து அட்டாச் ஆகிருக்கும். டோட்டலாக 3 மெயின் பார்ட்ஸ் தான் டங்கில் இருக்குது. டிப் ஆஃப் த டங், பாடி ஆஃப் த டங் அண்ட் ரூட் ஆஃப் த டங்க்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேப்பில்லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேப்பில்லே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடிக்கு மேலே தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. என்னென்ன பேப்பிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளாக போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துக்கு இப்போ அந்த பேப்பிலேக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்வேலட் பேப்பிலேன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டாகி இருக்கும். அந்த ஃபோல்டாக இருக்க பேப்பிலே வந்து ஃபோலியேட் பேப்பிலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த டாட் இருக்கிறதெல்லாம் ஃபங்கிஃபார்ம் பேப்பிலே அப்படின்னு சொல்கிறாங்க. டாட் இல்லாத வெறும் ஸ்பேஸாக இருக்கிறத ஃபில்லிஃபார்ம் பேப்பிலே அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பேப்பிலே. சர்க்கிளாக இருந்ததுன்னா சர்க்கம்வேலட் பேப்பிலேன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டாக இருக்கிறத ஃபோலியேட் பேப்பிலேன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டாட் இருக்கிறது வந்து ஃபங்கிஃபார்ம் பேப்பிலே. டாட் இல்லாத ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிஃபார்ம் பேப்பிலே அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் இதை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். லாஸ்ட்டாக ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிக்ளாட்டிஸ்ங்கிறது அந்த டாப் மோஸ்ட் ரீஜன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 63 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸாக 62 கொஷின் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.